செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே சிறப்பான நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதி இலங்கையினுடைய வரலாற்றிலே, பொதுவாக தொலைக்காட்சி வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக கூட அமைய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், தென்னிந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம், அதனுடைய இசை வெளியீடு இலங்கையிலே அண்மையில் இடம்பெற்றது. அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் இப்பொழுது இலங்கை தொலைக்காட்சியிலே முதல் முறையாக நேத்ரா அலைவரிசையிலே இப்பொழுது உங்களுக்காக ஒளிபரப்பப்படவிருக்கின்றது. ஆம், போதைக்கு எதிராக விழிப்புணர்வினை தருகின்ற நல்ல படம் என்கின்ற ஒரு சிறப்பான நல்ல படத்தை பற்றிய ஒரு நேர்காணலாகவே இன்றைய பகுதி அமைய காத்திருக்கின்றது. இந்த நேர்காணலுக்குள் நுழைவதற்கு முன்பதாக அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் உங்களுக்கு. முன்பு ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம். அப்ப நாங்க எந்த காலத்துல இருக்கோம்? அதெல்லாம் வேணாம். சரி, ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா கதெல்லாம் வேணாம், சலிச்சு போச்சு. யோ பையா, என்னப்பா கோச்சுக்கிறாம அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டேன். சூரியன் ஒழிச்சுக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணணுமா? கேளு 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 குடிகார கதைய கேளு, கேளு 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 குடிகார கதைய கேளு. ஒரு ஊர்ல வீணா போன 4 பேரும் அவங்கள போலவே குடியாலேயே அழிஞ்ச ஊரும் இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே தலைமையா ஒரு சங்கமும் அதுக்குன்னு ஒரு தலைவனும் இருந்தான். இந்த சங்கத்தையும் குடியும் வச்சுக்கிட்டு இவனுங்க பண்ண அளப்பற யாராலும். டாக்டருக்கும் குடிகார சங்க தலைவருக்கும் கல்யாணம் சொன்னா எப்படிடா ஒத்துப்பாரு? அப்பாக்கே கட்டிங் காசு இல்ல, உனக்கு கறி கேக்குதா? வெத போல தடுமாறி வெளிதாக்கா வரலாறு. பாட்டில தொட்டா ராஜாங்கம், அதை குடிச்சு முடிச்சா பாயாசம். பாட்டில தொட்டா ராஜாங்கம், அதை குடிச்சு முடிச்சா பாயாசம். கேளு கேளு குடிகார கதைய கேளு. குடிச்சு வைக்க காசு உங்ககிட்ட என்னைக்கு இல்லையோ அன்னைக்கு எனக்கு சம்பாதிக்க தெரியும், புரியுதா? இவ்வளவு பண்றானுங்களே, இவனுங்களை தடுக்க இந்த நாட்டுல யாருமே இல்லையா? ஏன் இல்ல? அதான் நம்ம மத்திய அரசு இருக்கே. அவங்க கொண்டு வந்தாங்க ஒரு குண்டு, இந்த நாடே ஆடி போச்சு. இவனுங்க எந்த மூளைக்கு? அப்புறம் என்னாச்சு? மத்திய அரசு நாட்டு மக்களின் நலனுக்காக பூரண மது விலக்கு அறிவித்துள்ளது. பட்டைய கலப்புறோம், பட்ட சாராயத்தை பரப்புறோம். எங்களுக்கு சரக்கு வேணும். குழந்தைங்க பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட குடிகார குழந்தைங்களா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. கேளு 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 குடிகார கதைய கேளு, கேளு 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 மக்கா குடிகார கதை கேளு. மியா கலிஃபா தெரியுமா? ஒன்னா சேர்ந்து ரொம்ப க்ளோஸ், லவ் பண்ணிட்டு இருந்தோம். நான் குடிக்கிறது பிடிக்காம அவ கோச்சுக்கிட்டு பாரின் போயிட்டா. அங்க சாணி சர்ச்னு ஒருத்தர் இருக்கானாம்ல, அவ ஒருத்தனை வாட்ச்மேனா டாக்டரா நல்லா மாறி மாறி வேலை செய்வானா. நல்ல படத்தினுடைய ட்ரெய்லரை இப்பொழுது பார்த்தோம். பார்க்கும் பொழுதே தெரிந்திருக்கும் எப்படியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் என்பது. அதே போல் இந்த போதைக்கு எதிராக குடியை கெடுக்கும் என்கின்ற அந்த தத்துவத்தை மக்களுக்கு தரக்கூடிய, நல்ல செய்தியினை தரக்கூடிய ஒரு நல்ல படமாக அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் அதே போல் பாடலாசிரியர் இருவரையும் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் கழகத்தில். பாடலாசிரியர் உங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர். இலங்கையில் பொத்துவில் மண் தந்த எங்களுடைய பொக்கிசம் பொத்துவில் அஸ்மின் அவர்கள், அவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல் இந்த கதையின் கதாநாயகன் டாக்டர் ஹாரிஸையும் அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். எதுவரைக்கும் இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கண்டிப்பாக படம் அதே போல் நல்ல அழகாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சரி, இந்த திரைப்படத்தை பற்றி முதல்ல பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். இலங்கையினுடைய வரலாற்றிலே முதலாக தென்னிந்திய திரைப்படம் ஒன்றினை இசை வெளியீட்டு விழா நாங்கள் அண்மையில் நடத்தினோம். வழமையாகவே தமிழகத்தில் தான் இசை வெளியீட்டு விழாக்கள் நடக்கும். நான் பணிபுரிந்த படம் என்பதனால் இங்கே முதல் முறையாக இதனுடைய இசை வெளியீட்டு விழாவை நாங்கள் நடத்தினோம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் சி பிரபுராம் அவர்கள். இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் ஹரிஸ் சினிமா சார்பாக திரு அழகு பாண்டியன் அவர்கள். அதே போன்று இந்த திரைப்படத்துக்கு நம்முடைய நாட்டுக்கும் இன்னொரு தொடர்பு இருக்கிறது. எங்களுடைய மட்டக்களப்பு மண்ணினுடைய மைந்தன் இசையமைப்பாளர் சகிஷ்நாத் சேவியர் அவர்கள், அவர் ஒரு மருத்துவரும் கூட. தமிழகத்திலே பல திரைப்படங்களுக்கு இசையமைத்து வருகிறார். அவர் இந்த திரைப்படத்திலே இசையமைப்பாளராக பணிபுரிந்திருக்கிறார். அதே போன்று புண்ணியா செல்வன் என்கின்ற இலங்கையை பூர்வமாக கொண்ட பாடகியும் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இலங்கையிலே இந்த பாடலுக்கும் இசை வெளியீட்டு விழாக்கும் மக்கள் மிகுந்த வரவேற்பினை தந்தார்கள். முக்கியமான ஊடகங்களில் எங்களுடைய பாடல்களுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது, மகிழ்வை தருகிறது. இந்த இசை வெளியீட்டு விழாவை
இலங்கையில் தான் செய்ய வேண்டும் என நீங்கள் ஏன் தீர்மானித்தீங்க? நிச்சயமாக நான் பொதுவாகவே என்னுடைய பாடல் பயணத்தில் ஒவ்வொரு பாடல்களும் அல்லது பாடல் வெளியீடுமே நான் வித்தியாசமான கோணத்தில் யோசிப்பவன். எனவே இதனுடைய இசை வெளியீட்டு விழாவை நாங்கள் இலங்கையில் செய்வோம் என்று நான் சில திட்டங்களை எங்களுடைய தயாரிப்பாளரிடம் கூறிய போது அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அதில் ஆரம்பத்தில் நாங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வெளியீட்டு விழாவை பண்டாரநாயக்க யாபகத்த மாநாட்டு மண்டபத்தில் தான் செய்வதற்கு தீர்மானித்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு நேரம் போதாமல் இருந்தது. செப்டம்பர் 2nd வீக்கிலே திரைப்படம் வெளியாக இருக்கிறது. ஏன்னா ப்ரோமோஷன் எல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு அந்த ஸ்டூடியோ பிரச்சனை, இந்த ஹால் பிரச்சனை காரணமாக அதனால் கொஞ்சம் சிறியதாக சுருக்கி கொண்டோம். அதுதான் உண்மை. ஆனால் கண்டிப்பாக மிக பிரம்மாண்டமான இன்னொரு வெளியீட்டு விழா கண்டிப்பாக இலங்கையிலே செய்வதற்கு மீண்டும் தயாராக இருக்கும். இதனூடாக இந்திய திரைப்படங்களுடைய வருகையும் இசை வெளியிட்டுள்ள வருகை நிச்சயமாக இங்கே இடம்பெறும் என்று நான் நம்புகின்றேன். நிச்சயமாக. இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் டாக்டர் ஏ ஹரிஷ் இருக்கார். வணக்கம். முதலில் இலங்கைக்கு அன்போடு உங்களை நாங்கள் வரவேற்கின்றோம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போ இந்த படத்தினுடைய கதாநாயகனை பார்க்கும் பொழுதே நல்லா சுவாரஸ்யமாக நல்லா உற்சாகமாக நடித்திருக்கிறத நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த அனுபவம் எப்படி இருந்தது? திரைப்படத்தினுடைய அனுபவம், இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது? இதை பற்றி பேசுவோம். ஒரு சந்தோஷமான ஒரு இனிமையான அனுபவம் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள ஒரு படத்தில் நான் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. பிகாஸ் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். போதை எவ்வளோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் இது எப்படி எவ்வளோ மோசமாக நம்ம நாடு போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அழகாக காமிச்சிருக்கிறோம். ஒரு நல்ல சந்தோஷமாகவும் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங் வேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதயத்தை தொடும் சில சீன்ஸ்லாம். அது குடி எப்படி ஒரு நாட்டையும் ஒரு குடும்பத்தையும் கெடுக்குதுன்னு காமிச்சிருக்கிறோம். ஒரு வீட்லேயே ஆகட்டும், நம்ம சொந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு பையன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மா அப்பா படிக்க வச்சுட்டு அவங்க நல்ல மேலே இந்த பையன் மேலே வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க வந்து வெளியே அனுப்புகிறாங்க. சில தவறான தொடர்புகள் இல்லை சில தவறான பாதைகளில் போய் அது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த பழக்கத்தில் உண்டாயிட்டதுக்கப்புறம் அது அவங்களோட லைஃபே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகிட்டுன்னா அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பார்க்கணும். இது ஏன்னா ரொம்ப முக்கியம். இது ஒரு ஃபேமிலியில் நல்ல ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்க நல்லா திருந்திப்பாங்க. நம்ம படத்தினால ஒருத்தர் சேஞ்ச் ஆனாலும் நம்ம படத்துக்கும் எங்கள் டீமுக்கும் பெருமை தான் அது. அதனால் எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு டாக்டர், இந்த குடிகார சங்கத்துடைய தலைவராக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. இந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஒரு அருமையான அனுபவம். பிகாஸ் இப்படி ஒரு சங்கம், இப்படி ஒரு சங்கம் ஆக்சுவலாக உண்மையிலே இருக்குது ஒரு சங்கம். பிகாஸ் நான் டாக்டர்னால நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சிருந்தேன். நான் முடிச்சிட்டும் போது நம்ம மெடிசன் ஆகட்டும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போகும்போது அவங்க நிறைய கதைப்பாங்க, நம்மகிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டு எங்கள் பையன் வந்து இதனால் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குறாங்க, வாழ்வாதாரமே எங்களுக்கு இல்லாமல் இருக்குது. ஏன்னா சம்பாதிக்கிற ஒரு காசுமே இதில் போய் அழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்குது சில பேருக்கு. அதனால் அது ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு சேஞ்ச் தரணும்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரும்போது நான் இதை மிஸ் பண்ண விரும்பல. பிகாஸ் நம்ம வேற யாரோ சொல்றது போல நம்ம சொன்னால் அதில் நம்மளுக்கு ஒரு வர்ச்சுவல் ட்ரீட்மெண்ட் மாதிரி. அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அஸ்மின், இந்த திரைப்படத்தினுடைய எல்லா பாடல்களையும் நீங்கள் தான் எழுதியிருக்கிறீங்க. இந்த பாடல் வரிகள் இதை பற்றி பேசுவோம். திரைப்படத்தினுடைய 4 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. இசையமைப்பாளருடைய பாடல் பயணத்திலே நிச்சயமாக அவருக்கும் எனக்குமே ஒரு மைல்கல்லான பாடல்களாக இருக்க நம்புகின்றேன். பாடல்களை ரசிகர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். அதில் தீபாவளி பொங்கல் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அதை வேல்முருகன் பாடியிருக்கிறார். ஒரு குத்தாட்டம் போட வைக்கின்ற பாடல். குடிகாரர்களே அவர்களை கலாய்க்கின்ற மாதிரி இந்த பாடல் இருக்கும். அதே போன்று 2 அழகான காதல் பாடல்கள் இருக்கின்றன. எல்லா பாடலுமே மிகவும் சிறப்பாக வந்திருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலே பொத்துவில் அஸ்மின் என்று சொல்கின்ற பொழுது ஒரு பாடல் ஆசிரியராக, கவிஞராக, இன்று உலகம் அறிந்த ஒருவராக இருக்கின்ற ஒருவர், நம்மில் ஒருவர், நம் நாட்டை சேர்ந்த ஒருவர் என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதிலும் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளரும் கூட, அது தயாரிப்பாளரும் கூட. அந்த வகையிலே நாங்களும் நேத்திர அலைவரிசையும் பெருமிதம் கொள்கின்றோம். இப்படியான ஒரு கலைஞருடாக நல்ல படைப்புகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய நாட்டுக்கும் மண்ணுக்கும் பெருமை சேர்த்து தரக்கூடிய நல்ல படைப்புகளை இவர் கொண்டு வருவது நம் அனைவருக்குமே பெருமையான ஒரு விஷயம். சரி, அடுத்து இவருடைய வரிகளில் உருவான பாடல் ஆயத்தமாக இருக்கின்றது, பார்ப்போம். வெளியிடப்பட்ட இசை வெளியீடு இது எதனுடையது அப்படின்னு சொன்னால் நல்ல பழம் திரைப்படத்துக்கானது. அந்த படத்தில் ரொம்ப அழகான அருமையான ஒரு பாடலை பார்த்துட்டு வந்திருக்கணும். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அஸ்மினா. அந்த விஷயத்தை நான் கேட்டே ஆகணும். ஒரு கவிஞராக,
ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியுடைய ஒரு கவிதை நிகழ்ச்சியை மிக அருமையாக வழங்கி கொண்டிருந்த உங்களுக்கு தப்பெல்லாம் தப்பே இல்லை என்ற ஒரு திரைப்பட அந்த பாடல் உங்களுக்கு ஒரு அத்திவாரமிட்டதுன்னு சொல்லலாம். சினிமா திரைப்படத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த துறையை பொறுத்த மட்டும் இல்லை. இந்த பாடலுக்கான வரிகளை எழுதுகிறப்போ நீங்கள் பார்க்குற அந்த சேலஞ்ச் இல்லாட்டி அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இதை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க. வாலி சொல்கின்றால் பாடலுக்குள் வாழ்க்கை எழுதுகின்றவன் தான் கவிஞர் என்று. எனவே நான் எழுதுகின்ற பாடல்கள் காலம் தாண்டி நிற்க வேண்டும் என்று எழுதுகின்றேன். இன்று வருகின்ற பாடல்கள் அன்று வந்து உடனே போய்விடுகின்ற அளவுக்கு தான் இருக்கிறது. எனவே நாங்கள் இப்போ கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் 50 ஆண்டுகள் கழித்து இருக்கிறது. எனவே என்னுடைய பாடல்களும் காலம் சென்றாலும் காலம் தாண்டி நிற்க வேண்டும் என்று பாடுகின்ற உணர்வோடு எழுதுகின்றேன். ஒவ்வொரு பாடல்களுமே நான் ரசித்து, நான் உணர்ந்து, நான் லயித்து, நான் சுகித்த போது தான் நான் மற்றவர்களுக்கு தருகின்றேன். எனக்கு பிடிக்கவில்லை என்றால் தூக்கி வீசி விடுவேன், அடுத்ததாக புதிதாக எழுதுவேன். எனவே ஒவ்வொரு பாடலுக்குள்ளும் எங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களை கலந்து எழுதுகின்ற பொழுது நிச்சயமாக அது பலருக்கும் பிடிக்கும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக. டாக்டர் ஹாரிஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த திரைப்படம், இந்த நல்ல படம் என்கின்ற திரைப்படம் ஒவ்வொரு வீட்டிலும் அல்லது நம் நாட்டில் இருக்கிற இந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளான மக்கள் மத்தியில் அல்லது இந்த குடும்பத்து மத்தியிலே எத்தகைய ஒரு தாக்கத்தை, எத்தகைய ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என நீங்கள் நினைக்கிறீங்க? நான் 100% கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஒரு குடும்பமாக இந்த படத்தை போய் பார்க்கணும்னு சொல்கிறேன். அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா பார்க்கும்போது தான் அந்த வழி என்னன்னு தெரியும். பிகாஸ் எப்படி சொல்லணும், ஒரு குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு அவங்க அப்பா பார்த்தா தான் அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வேளை அவராக அந்த பர்சனாக இருந்தார்னா அவருக்கு அதை ஃபீல் பண்ணார். ஐயோ, நம்மளால் என்னோட ஒய்ஃப் ஆகட்டும், என்னோட குழந்தைங்களாகட்டும் கஷ்டப்படுறாங்க. ஐயோ, இவ்வளோ இதனால் இவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதா? இல்லை ஒரு ஒய்ஃபுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நம்ம தருமா? நம்ம ஒய்ஃபுக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை தருமா? ஒருவேளை நம்ம குழந்தைகள் நம்ம இல்லைன்னா என்ன நடக்கும்? அவங்க ஹெல்த் இஷ்யூஸ், குடினால அவங்களோட ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகிவிட்டுதுன்னா, அவருக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிவிட்டுச்சுன்னா அடுத்து அவங்களோட குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்வாதாரம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது நன்றாக புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம குறைச்சிக்கணும். எனக்கு புரியும். நான் ஒரு மருத்துவர்னால இமீடியட்டாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அது மாதிரி படிப்படியாக இது குறைஞ்சிக்கிட்டா நம்ம படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நல்ல படத்துக்கு ஒரு நல்லபடியாக ஒரு சக்ஸஸாக இருக்கும். இந்த பேரே ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பேரை யார் வைத்தது, என்ன காரணம்? இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு வேற ஒரு பேர் இருக்க முடியாது. ஏன்னா நல்ல படம் இந்த ஒரு பேரு அந்த படத்தோட மொத்த டைட்டிலையுமே சொல்லுது, மொத்த ஸ்டோரியுமே சொல்லுது. எப்படி ஒரு மனிதர் நல்லாக இருக்க முடியும், வேற எந்த பேரும் இந்த நம்ம படத்துக்கு வைக்க முடியாது. ஏன்னா இந்த படத்துக்கு வேற எந்த டைட்டிலும் சூட் ஆகுது. பிகாஸ் இது ஒரு நல்ல நோக்கத்துக்காக, நல்லபடியான மக்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு பேர் இருக்குது இந்த பேர். அதனால இந்த ஒரு பேர் தான் ஆப்டான ஒரு பேராக இருக்கணும் கண்டிப்பாக. நிச்சயமாக. அதே போல் நல்ல படம் திரைப்படத்திலே ஏனைய 2 பாடல்கள் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கின்றது. மறுபுறத்திலே தயாரிப்படம் தனஞ்சனும் ஆயத்தமாக இருக்கின்றார். அடுத்த பாடலில் போயிடலாமா தனஞ்சன்? இல்ல மது, சாரி மது. டேய், சரக்குல எடுத்து உள்ள வைங்கடா. மது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மது ப்ளீஸ். இல்ல மது. போடா. நெஹலா நெஹலா நிலவின் மகளா, அகலா அகலா அழகின் துகளா, என் மேலே ஊடலா, என்னை பாடலா. அழகா அழகா அழகின் அழகா, இழகா இழகா மனதும் இழகா, பொய் சொன்ன காதலா, பொய் சொன்னால் காதலா. தேன் மலரே என்னை நான் தரவா, நீ முறைத்தால் பகலும் இரவா, பால் நிலவில் நனைவோம் வரவா, நாள் முழுதும் மதுரம் பெறவா.
கரம் பிடிக்கவா வலை துணை அணைக்கவா உனக்கென பிறந்தவள் நானே உயிர் வரை கலந்திருப்பேனே உணர்வினை திறக்கவா உலகினை மறக்கவா உன்னை பார்க்கவே நறும் பூக்கள் பூக்குதே என்னை மீட்டவே உன் விரல்கள் கேட்குதே என் காதலே தினம் உன்னில் தோற்குதே என் வாழ்வில் தோன்றும் ஆசம் நீதானே. மிக மிக அழகான வரிகள் சொல்லியாக வேண்டும். வாழ்த்துக்கள் அஸ்மின் அண்ணா. ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய அழகான வரிகள், கேட்க கேட்க இனிமையாக இருக்கிறது. நாங்கள் நிச்சயமாக தொடர்ச்சியாக நேத்ரா அலைவரிசையினூடாக இத்தகைய பாடல்களை, இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களை தொடர்ச்சியாக வழங்க காத்திருக்கின்றோம். நம்முடைய நேயர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். டாக்டர் ஹாரிஸ், நீங்கள் சொல்லுங்கள், அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறீங்க? அடுத்து வந்து ஆர்வி விவேக்குமார் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு. அவரோட டாக்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக அவரோட தான் நம்ம இணைவோம். இல்லை நம்ம ப்ரொடியூசர் சைட்லேருந்து எந்த யார் சேர்க்குறாங்களோ, எந்த கதை கொடுத்தாலும் அந்த கதைக்கு கண்டிப்பாக நான் ஆப்டாக இருக்கணும். அந்த கதைக்கு ஒரு பர்சன் மாறணும். பிகாஸ் ஒரு கதையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த எந்த கதையாக இருந்தாலுமே அந்த டைரக்டர் எப்படி கேட்குறாரோ அதுக்காக நாங்கள் உருவாக்கி மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு கதையை காமிக்கணும். மக்களுக்காக எப்படி நம்ம நல்ல ஸ்டோரிஸை கொடுத்தா மக்கள் அதில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை மாதிரி ஒரு அருமையான ஸ்டோரிஸ் மாதிரி நான் நடிக்க விரும்புகிறேன் ஆக்சுவலாக. நிச்சயமாக. அதே போல் இந்த நல்ல திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதே போல் இளைஞர்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம், எத்தகைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்ல படத்தினுடைய படம் வந்து செப்டம்பர் மாதம் முதல் வாரம் அல்லது 2வது வாரம் ரிலீஸ் ஆக இருக்கிறது. இலங்கையிலும் வெளியீடு செய்யப்படும். இலங்கையிலும் ஒரு பிரீமியர் ஷோ எதிர்காலத்தில் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். பாடல்களும் வந்து லஹரி மியூசிக்கினுடைய யூடியூப் தளத்தில் விரைவில் வெளியிடப்படும். ஒரு சிறப்பான நேர்காணலை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள். எங்களுடைய பாடல்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. மகிழ்வான தருணம். தொடர்ச்சியாக பாடல்களை போடுங்கள், அதுதான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். நிச்சயமாக தேசிய அலைவரிசை ரீதியிலே கலைஞர்களோடு எப்பொழுதும் கரம் கோர்க்கின்ற அலைவரிசை ரீதியிலே உங்களுடைய படைப்புகளை நிச்சயமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல் வேல்முருகன் அவர்கள் பாடி அழகான ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலை பார்ப்போமா? கண்டிப்பாக பார்ப்போம். நல்ல படம் திரைப்படத்திலே வெளியான வேல்முருகன் அவர்கள் பாடிய அழகான ஒரு குத்து பாடலை பார்த்திருக்கிறோம். இந்த பாடலை நீங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய நேத்ரா அலைவரிசனுடைய 930, அதே போல் ஹிட் பை ஹிட் மற்றும் மண் வாசனை திரைப்படத்தினூடாக நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். எங்களுடைய ஹிட் பை ஹிட் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பாடல்களை கொண்டு வருகிறது. அதே போல் ஞாயிறு ஸ்பெஷலாக 930 இந்த நல்ல படம் திரைப்படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் பார்த்து மகிழ முடியும் என்பதையும் நம்முடைய நேயர்களுக்கு நாங்கள் நினைப்படுத்துகின்றோம். அதே போல் இந்த நேர்காணலுடைய இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோம். என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிச்சயமாக செப்டம்பர் மாதம் திரைப்படம் வருகிறது. எல்லோருமே இலங்கையிலும் வெளியிடப்படும். இது போதைக்கு எதிரான திரைப்படம். எல்லாருமே சென்று பார்க்க வேண்டிய திரைப்படம். பாடல்களையும் கேட்டு லஹரி மியூசிக்கில் வெளிவருகிறது. உற்சாகப்படுத்துங்கள், அதுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் நம்ம நேத்ரா டிவி நேயர்களுக்கு மிக மிக சந்தோஷமான, ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட்டுக்கு, வளர்ந்து வரும் கலைஞருக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்து நம்ம ஸ்ரீலங்கா மக்கள் ஆகட்டும், எல்லாரும் ரேடியோ ஸ்டேஷன்ஸ், எல்லா மினிஸ்ட்ரி, நம்ம ராஜன் சார் எல்லாரும் இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் ஸ்ரீலங்காவில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இதை ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறேன். இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து மக்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறது கண்டிப்பாக வீணாக. நம்ம நல்ல படம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். போதைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிரான படம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் பெற வேண்டும். இந்த திரையுலகிலே நல்ல ஒரு இடத்தை நீங்கள் பெற வேண்டும் என்பதையும் நேத்ரா அலைவரிசையின் சார்பிலே உங்களுக்கு தெரிவிக்கிறோம். டாக்டர் ஏ ஹாரிஸ், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதே போல் இன்னும் பல படைப்புகளூடாக மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி அஸ்மின் அண்ணா. நன்றி. இந்த தினம் நம்மோடு இணைந்து கொண்டவர்கள் இருவர். ஒருவர் நம் தாய்நாட்டை சேர்ந்த, தாய்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற கவிஞர் புத்துவில் அஸ்மின் அவர்கள். அதே போல் நல்ல படம் திரைப்படத்தினுடைய கதாநாயகன் டாக்டர் ஏ ஹாரிஸ். இருவருக்கும் முழுமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த அளவோடு இந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் உளமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் தனஞ்சனோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மேக்கப், செட், கேமரா, டெக்னிக்கல் உத்தியோகஸ்தர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் ஜெயமன்.